டயரிட்டிக்ஸ். டயரிட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, யூரின் அவுட்புட்டை அதிகப்படுத்தணும். யூரின் அவுட்புட் அதிகப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல், அதில் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வெளியில் கொண்டு வர போகிறோம். இப்போ ஃப்ளூயிடு அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னா, யூரின் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர். 98% வந்து யூரின்ல வாட்டர் இருக்கு. மீதி 2% வந்து சப்ஸ்டன்சஸ், ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ், இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் இருக்கு. அப்போ நம்ம ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் எப்பப்பெல்லாம் நடக்குதோ, அக்குமுலேஷன் ஆஃப் தி ஃப்ளூயிட் இன் அவர் பாடி, இடிமான்னு சொல்லுவோம். இடிமா அப்படின்னா அக்குமுலேஷன் ஆஃப் தி ஃப்ளூயிட் இன் அவர் பாடி. ஸோ எப்பப்பெல்லாம் இடிமா இருக்கோ அப்போல்லாம் நம்ம வந்து ஃப்ளூயிட் அவுட்புட்டை அதிகப்படுத்தணும். ஃப்ளூயிட் அவுட்புட் இன் சென்ஸ் யூரின். எப்பப்பெல்லாம் இடிமா ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் விமனை பார்த்துருப்பீங்க. பிரசவம் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க காலெல்லாம் வீங்கி போயிருக்கும். அது இடிமா. கார்டியாக் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கை காலெல்லாம் வீங்கி போயிருக்கும். நீங்கள் வந்து கட்டை விரல வச்சு ப்ரெஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இம்ப்ரெஷன் அப்படியே இருக்கும். கொஞ்சம் பள்ளமாக அமுங்கி போய் இருக்கும் அப்படியே. திருப்பி அது சரியாகிறது கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கு பேர் பித்திங் இடிமான்னு பேர். ஒரு ஒரு கார்டியாக் பேஷண்ட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி இடிமா ஃபார்ம் ஆகும். ப்ரெக்னன்சியில் இடிமா ஃபார்ம் ஆகும். மென்சுரேஷனில் இடிமா ஃபார்ம் ஆகும். லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய லிவர் சம்பந்தப்பட்ட நோயிலையும் நமக்கு இடிமா ஃபார்ம் ஆகும். ஸோ இடிமா வந்து பல்மனரி இடிமாவாக இருக்கலாம், கார்டியாக் இடிமாவாக இருக்கலாம், இல்லை பெரிஃபரல் இடிமாவாக இருக்கலாம். இடிமானா அக்குமுலேஷன் ஆஃப் தி ஃப்ளூயிட். ஸோ இன் தீஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் நம்ம வந்து சில டயரிட்டிக்ஸை கொடுத்து பாடியில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃப்ளூயிடை வந்து நம்ம வெளியில் கொண்டு வரணும். அதுதான் வந்து டயரிட்டிக்ஸ். ஹைப்பர் டென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் ஹைப்பர் டென்ஷன் இஸ் அக்குமுலேஷன் ஆஃப் தி ஃப்ளூயிட் இன் அவர் பாடி. சோடியம் ரிட்டென்ஷன் நடக்கும். சோடியம் ரிட்டென்ஷன் நடந்துச்சுன்னா வாட்டர் ரிட்டென்ஷன் நடக்கும். அப்போ வந்து நம்ம பிளாஸ்மா வந்து டைல்யூட் ஆகிடும். பிளாஸ்மா டைல்யூட் ஆகிடுச்சுனாக்கா டெம்பரரியாக பிளட் வால்யூம் அதிகமாகிடும். பிளட் வால்யூம் அதிகமானால் பிபி அதிகமாகும். இந்த கான்செப்டில் தான் ஹைப்பர் டென்ஷனில் நம்ம டயரிட்டிக்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ரைட். இப்போ டயரிட்டிக்ஸ் ஆர் தி ட்ரக்ஸ் which increases urinary output of electrolytes and water from the kidney. Aquaretic, aqueousனா water, aquaretic. Natriuretic, natriனா sodium. சோடியத்தோட சிம்பல் பார்த்தீங்கன்னாக்கா Na. சோடியத்தோட சிம்பல் Na, SO கிடையாது. பொட்டாசியத்துக்கான சிம்பல் வந்து PO கிடையாது, K. பொட்டாசியத்துக்கு சிம்பல் K, சோடியத்துக்கு சிம்பல் வந்து Na. சோடியம்னா நாட்ரி, பொட்டாசியம்னா கேலி. அப்போ ஒரு டயரிட்டிக்ஸ் என்ன பண்ணணும்னா அது ஆக்வரேட்டிக்காக இருக்கும், நாட்ரி யுராட்டிக்காக இருக்கும், கேலி யுராட்டிக்காக இருக்கும். நாட்ரி யுராட்டிக்னா சோடியத்தை வெளியில் கொண்டு வர்றது, கேலி யுராட்டிக்னா பொட்டாசியத்தை வெளியில் கொண்டு வர்றது. ஸோ டயரிட்டிக்ஸ் ஆர் தி ட்ரக்ஸ் which increases urinary output of electrolytes and water from the kidney. கிட்னி எல்லாம் ஃபங்க்ஷன் தான் நமக்கு தெரியும். ஏன்னா பேசிக் கிளாஸஸ்லேருந்து நம்ம படிக்கிறோம். The function is excretion. Excretion of the waste metabolites from our body. Example வந்து யூரியா, யூரிக் ஆசிட், கிரியேட்டினின். இது இல்லாமல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆசிட் பேஸ் பேலன்ஸ். Some of the local hormones are synthesized in the kidney. இது இல்லாமல் ஹைட்ராக்சிலேஷன் ஆஃப் தி விட்டமின் டிக்கு கிட்னி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கிட்னி பிளேஸ் மேஜர் ரோல் இன் தி எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் த வேஸ்ட் மெட்டபலைட் ஃப்ரம் அவர் பாடி. நம்ம படிக்கிறோம் அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், chronic renal failure, end stage renal failure. இதெல்லாம் கிட்னியில் வரக்கூடிய ஒரு டிசீசஸ். ஸோ இப்போ ஃபங்க்ஷனல்
யூனிட் ஆஃப் கிட்னி வந்து நெஃப்ரான். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நெஃப்ரான்ல பார்த்தீங்கன்னா கிளாமர்லி, பவுமன்ஸ் கேப்சூலு, ப்ராக்சிமல் கன்வல்டிவ் டிபியூல்ஸ், லூப் ஆஃப் ஹென்லி, டிஸ்டல் கன்வல்டிவ் டிபியூல்ஸ் அண்ட் கலெக்டிங் டக்ட்ஸ் இருக்கு. ரைட். நவ் கிளாமர்லர் கேப்லரிஸோட ஃபங்க்ஷன் என்ன? அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, approximately 16 to 20% of the blood plasma entering the kidney is filtered from the glomerular capillaries into the Bowman's capsule. அதாவது கிட்னிக்கு 650 ml blood போகுது, ரெண்டு கிட்னிக்கும் சேர்த்து 1300 ml blood போகுது. அப்படி போகக்கூடிய பிளட்டை ஃபில்டர் பண்ணக்கூடியது கிளாமர்லை. கிளாமர்லையோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஃபில்ட்ரேஷன் ஆஃப் தி பிளாஸ்மா. இந்த ஃபில்ட்ரேட் இருக்கு இல்லையா, அது நார்மலி ஃப்ரீ ஃப்ரம் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பிளட் செல்லு. நம்ம யூரின்ல வந்து எந்த புரோட்டீனும் வரக்கூடாது. ஆல்புமின் யூரியா, புரோட்டீன் யூரியா அப்படின்னா நம்ம யூரின்ல ஆல்புமின் வந்தாலும், நம்ம யூரின்ல புரோட்டீன் வந்தாலும், நம்ம யூரின்ல பிளட் செல் வந்தாலும் நம்ம கிட்னி சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். கிட்னில ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அந்த கிளாமர்ல எதை ஃபில்டர் பண்ணணும்னா, லோ மாலிகுலர் வெயிட் சப்ஸ்டன்சஸ், வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ், வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸையும் லோ மாலிகுலர் வெயிட் சப்ஸ்டன்சஸ் மட்டும்தான் ஃபில்டர் பண்ணணும். ஸோ ஃபில்ட்ரேட்டில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கக்கூடாது, பிளட் செல் இருக்கக்கூடாது. பிளட் செல் இருந்தால் அது பேர் ஹெமச்சூரியா. பிளட் செல் வந்து யூரின்ல இருந்துன்னா அது பேர் ஹெமச்சூரியா. புரோட்டீன் யூரின்ல இருந்துன்னா புரோட்டீன் யூரியா. ஆல்புமின் இருந்தால் ஆல்புமின் யூரியா, அமினோ ஆசிட் இருந்தால் அமினோ ஆசிட் யூரியா. இதெல்லாம் அப்நார்மல் கான்ஸ்டிடியூவன்ஸ் ஆஃப் தி யூரின். பிசிடின்னு எடுத்துட்டீங்கன்னா ப்ராக்சிமல் கன்வல்டிவ் டிபியூல்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஃபில்டரான சோடியம் பைகார்பனேட் 85%, 85% சோடியம் பைகார்பனேட்டும் 40% சோடியம் குளோரைடும், எல்லா குளுக்கோஸு, எல்லா அமினோ ஆசிடு, எல்லா ஆர்கானிக் சொல்யூட்ஸ் எல்லாம் ரீஅப்சார்ப் ஆகிடும். ப்ராக்சிமல் கன்வல்டிவ் டிபியூல்ஸில் இதெல்லாம் ரீஅப்சார்ப் ஆகிடும். இது இல்லாமல் 2 செக்ரிட்டரி மெக்கானிசம் ப்ராக்சிமல் கன்வல்டிவ் டிபியூல்ஸில் இருக்கு. ஒரு செக்ரிட்டரி மெக்கானிசம் வந்து ஃபார் செக்ரீஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட், இன்னொன்று வந்து ஃபார் செக்ரீஷன் ஆஃப் தி ஆர்கானிக் பேஸ். ஸோ ஆர்கானிக் ஆசிட் எக்ஸாம்பிள் வந்து யூரிக் ஆசிட், பெனிசிலின். பெனிசிலின் நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக். ஆர்கானிக் பேஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிரியேட்டினின், கோலின். ஸோ யூரிக் ஆசிட், பெனிசிலின், கிரியேட்டினின், கோலின் இதெல்லாம் என்ன பண்ணும், டிபியூல் வந்து செக்ரீட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா லூப் ஆஃப் ஹென்லி. லூப் ஆஃப் ஹென்லியில் பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி, அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லின்னு இருக்கு. மேலேருந்து கீழே வர்றது, கீழே இருந்து மேலே போகுது. இது வந்து ஒரு ஹேர் பின் மாதிரி இருக்கும். அதாவது கவுண்டர் கரண்ட் ஹேர் பின் மெக்கானிசம்னு சொல்லுவோம். அந்த டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி என்ன பண்ணணும்னா, பெர்மியபிள் டு வாட்டர். டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி வந்து பெர்மியபிள் டு வாட்டர் அப்படிங்கிறப்ப இது எல்லா வாட்டரையும் ரீஅப்சார்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ இட் கிரியேட் சம் ஆஸ்மாட்டிக் ஃபோர்ஸஸ். இந்த ஆஸ்மாட்டிக் ஃபோர்ஸஸ் தான் ரீஅப்சார்ப்ஷனுக்கு காரணம். திக் அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி இருக்கு இல்லையா, இது வந்து டைலூட்டிங் செக்மெண்ட். ஏன் டைலூட்டிங் செக்மெண்ட் சொல்லணும்னா, செக்மெண்ட் இஸ் இம்பெர்மியபிள் டு வாட்டர் அண்ட் ஆல்சோ இட் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் தி சோடியம் குளோரைட். இந்த லூப் ஆஃப் ஹென்லியில் பார்த்தீங்கன்னா ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம், பொட்டாசியம் குளோரைட் இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் பொட்டாசியம் குளோரைட் கோ டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அந்த சிஸ்டம் மூலமாக ரீஅப்சார்ப் ஆகும். அடுத்து டிஸ்டல் கன்வல்டிவ் டிபியூல்ஸ். இது இம்பெர்மியபிள் டு வாட்டர். ஆனால் என்ன ஆகுது, 10% ஆஃப் தி ஃபில்டர்டு சோடியம் குளோரைட் இஸ் ரீஅப்சார்ப்டு ஃப்ரம் திஸ் சைட். சோடியம் குளோரைடு வந்து இங்கே ரீஅப்சார்ப் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்டிங் டக்ட்ஸ் இருக்குது. கலெக்டிங் டிபியூல்ஸ் வந்து என்ன பண்ணும், யூரினை வந்து கலெக்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி யூரின் ஆல்சோ டேக்ஸ் பிளேஸ் இன் கலெக்டிங் டிபியூல்ஸ். இந்த இடத்துல
5% சோடியம் குளோரைடு ரீஅப்சார்ப் ஆகுது. இங்கே 2 விதமான செல் இருக்கு. ஒன்று வந்து பிரின்சிபால் செல்லு, இன்னொன்று வந்து இன்டர்கலேட்டர் செல்ஸ். பிரின்சிபால் செல் என்ன பண்ணோம், சோடியத்தை ரீஅப்சார்ப் பண்ணி பொட்டாசியத்தை செக்ரீட் பண்ணோம். இன்டர்கலேட்டர் செல் வந்து பொட்டாசியத்தை செக்ரீட் பண்ணோம். இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி நெஃப்ரானோட ஃபங்க்ஷன், கிளாமரில் என்ன பண்ணோம், பிசிடி என்ன பண்ணோம், லூப் ஆஃப் ஹென்லி என்ன பண்ணோம், டிசிடி என்ன பண்ணோம், கலெக்டிங் டியூபிள்ஸ் என்ன பண்ணோம். நவ் இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான். உங்களுக்கு தெரியும் கிளாமர்லஸ். நீங்கள் வந்து இந்த பார்ட் வந்து கார்டெக்ஸ், இந்த பார்ட் வந்து மெடுல்லா. ப்ராக்சிமல் கன்வல்டிவ் டியூபிள்ஸ், லூப் ஆஃப் ஹென்லி, டிஸ்டல் கன்வல்டிவ் டியூபிள்ஸ். இது வந்து திக்கான லூப் ஆஃப் ஹென்லி. இங்கே எந்தெந்த இடத்துல என்னென்ன இங்கே அப்சார்ப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிசிடியில் ப்ராக்சிமல் கன்வல்டிவ் டியூபிள்ஸில் 70% வரைக்கும் சோடியம் வந்து ரீஅப்சார்ப் ஆகிடும். சோடியம் பைகார்பனேட் ரீஅப்சார்ப் ஆகிடும். லூப் ஆஃப் ஹென்லிக்கு வரும்போது வாட்டர் மட்டும் ரீஅப்சார்ப் ஆகிட்டே இருக்கும். கிட்னி டியூபிள்ஸ்லேருந்து நம்ம இன்டர்ஸ்டிஷியல் செல்லுக்கு போகுது. இதுதான் சோடியம் குளோரைடு கோ டிரான்ஸ்போர்ட்டர். ஸோ டிஸ்டல் கன்வல்டிவ் டியூபிள்ஸ் வந்தீங்கன்னா சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. திஸ் இஸ் கால்டு கலெக்டிங் டக்ட்ஸ். இந்த இடத்துல தான் யூரின் வந்து கலெக்ட் ஆகி வெளியில் வருது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஹார்மோன் ஒன்று இருக்குது, தட் இஸ் கால்டு ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன். ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் வந்து இட் இஸ் அகேன்ஸ்ட் தி டையூரிசிஸ். அது நம்ம இன்னொரு சாப்டரில் வி வில் டிஸ்கஸ். ஓகே, there are some other autopoies substances which regulates renal function. Aldosterone, antidiuretic hormone, இன்னொரு பேர் வந்து vasopressin, parathyroid hormone, carbonic anhydrase enzyme, natriuretic, natrina sodium, natriuretic peptide, prostaglandins, angiotensin 2. இதெல்லாம் some of the autopoies or peptides which is can regulates the functions of our kidney. Now this slide is very much important. இந்த ஸ்லைட் தெரிஞ்சுன்னா நீங்க டையூரிட்டிக் சாப்டருக்கு ஆன்சர் எழுதிடலாம். Now 1 2 3 4 5 நீங்க போட்டிருக்கேன். அங்கே என்னென்ன மருந்து வந்து ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம எழுதியிருக்கோம். உதாரணமாக ப்ராக்சிமல் கன்வல்டிவ் டியூபிள்ஸில் அசிட்டசோலமைட், மேனிடால், அசிட்டசோலமைட், மேனிடால். செகண்ட் வந்து மேனிடால் 3P. மூணாவது வந்து லூப் டையூரிட்டிக்ஸ். லூப் ஆஃப் ஹென்லியில் ஆக்ட் பண்ணுறதுனால அது பேர் லூப் டையூரிட்டிக்ஸ். நாலாவது வந்து டிஸ்டல் கன்வல்டிவ் டியூபிள்ஸில் ஆக்ட் பண்ணக்கூடிய தயசைடு டையூரிட்டிக். தயசைடு டையூரிட்டிக்ஸ் எல்லாம் தயசைடுன்னு முடியும். குளோரோதயசைடு, ஹைட்ரோகுளோரோதயசைடு அப்படி முடியும். ஸோ ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஆல்டோஸ்டிரோன் ஆன்டாகோனிஸ்ட். Aldosterone is a hormone which is responsible for the retention of the sodium and water. சோடியத்தையும் வாட்டரையும் ரிட்டென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து ஆல்டோஸ்டிரோன். ஸோ அந்த ஆல்டோஸ்டிரோனோட நம்ம ஆப்போசிட் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அது மருந்து டையூரிட்டிக்ஸாக யூஸ் ஆகும். ஸோ 5 group of drugs. One is acetosolamide, second is osmotic diuretics, அதாவது mannitol, glycerol. Third one is blockade of the sodium potassium chloride cotransporter, அதாவது loop diuretics. இதுதான் loop diuretics. Blocks sodium potassium chloride cotransport. The fourth one is thiazide diuretics, blocks sodium chloride transporter. The fifth one is aldosterone antagonist. என்ன பண்ணும், சோடியம் எக்ஸ்கிரீஷன் அதிகப்படுத்தும், பொட்டாசியம் ரிட்டென்ஷனை அதிகப்படுத்தும். சோடியத்தை வெளியில் கொண்டு போயிட்டு பொட்டாசியத்தை உள்ளே வச்சுக்கும். ஃபோர்த் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து சோடியம் குளோரைடை எக்ஸ்க்ரீட் பண்ணும்.
மூணாவது குரூப் ஆஃப் ட்ரக்ஸ், அதாவது லூப் டையூரிட்டிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சோடியம், பொட்டாசியம், குளோரைடு எல்லாத்தையும் வெளில கொண்டு போயிடும். ஆஸ்மாட்டிக் டையூரிட்டிஸ் தண்ணியை மட்டும்தான் வெளியில கொண்டு போகும். சோடியம் பொட்டாசியம் வந்து அவ்வளோவா வெளியில வராது. கார்பானிக் அன்ஹைட்ரேட்ஸ் வந்து சோடியம் பைகார்பனேட்டை வெளியில கொண்டு போகும். ஸோ திஸ் ஸ்லைட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் டு ரைட் ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின்ஸ் which is asked in diuretics. So this is related with the anti-hypertension and anti-hypertensive drugs. இது ஏன் இங்க நம்ம டிஸ்கஸ் பண்றோம்னா, இந்த ரைஸ் இன் பிபி அதனால வந்துச்சுன்னு இங்க பார்க்கணும். இந்த இடத்துல ரைஸ் இன் பிபி, ஆஞ்சியோடென்ஷன் 3 அதிகமாகும் பொழுது அடினல் கார்டெக்ஸ்ல இருந்து ஆல்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது. இந்த ஆல்டோஸ்டிரோனோட ஃபங்க்ஷன் என்னன்னா, சோடியத்தையும் வாட்டரையும் ரிட்டென்ஷன் பண்ண வைக்கும். ஸோ aldosterone is a hormone which is released from the adrenal cortex, can able to produce retention of the sodium and water. Sodium and water retention ஆகும் பொழுது blood volume increase ஆகும். blood volume increase ஆனால் hypertension வரும். நம்ம இந்த சாப்டர்ல என்ன பண்ண போறோம்னா, டயூரிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸை கொடுத்து சோடியம் வாட்டர் ரிட்டென்ஷன் ஆயிருக்கு இல்லையா, சோடியம் வாட்டர் உடம்புல தங்கி போயிருக்கு இல்லையா, அதை நம்ம வெளியில கொண்டு வர போறோம். ஏன்னா டயூரிட்டிக்ஸ் ஆர் தி ட்ரக்ஸ் which increases the urine output along with the electrolyte. என்னாகும், உள்ள இருக்கக்கூடிய சோடியமும் வாட்டரும், எக்ஸஸா இருக்கக்கூடிய சோடியமும் வாட்டரும் வெளியில வந்துச்சுன்னா இங்க பிளட் வால்யூம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகலைன்னா பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகாது. கொஸ்டின் என்னன்னா, டையூரிட்டிக்ஸை நம்ம ஏன் ஹைப்பர் டென்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால் இந்த ஆன்சர் எழுதணும். டையூரிட்டிக்ஸ், ஒய் டையூரிட்டிக்ஸ் ஆர் கிவன் ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இதை நம்ம எழுதணும். Now you can go for classification of the diuretics. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூப் டையூரிட்டிக்ஸ். லூப் டையூரிட்டிக்ஸ் என்ன பண்ணா, லூப் ஆஃப் என்டியில் ஆக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் furosemide, fumartinide, torsemide, pyretinide, ethacrynic acid, indaprinone. furosemide, fumartinide, torsemide, pyretinide, ethacrynic acid, indaprinone. ஸோ இதெல்லாம் திக் அசெண்டிங் லூப் ஆஃப் என்டியில் ஆக்ட் பண்ணணும். என்ன மெக்கானிசம்? போன ஸ்லைடில் சொன்ன இன்ஹிபிஷன் ஆஃப் தி சோடியம் பொட்டாசியம் குளோரைட் டிரான்ஸ்போர்ட். சோடியம் பொட்டாசியம் குளோரைட் டிரான்ஸ்போர்ட் இன்ஹிபிட் பண்ணாலே சோடியம் வெளியில் வந்துடும். சோடியம் வெளியில் வந்தால் அது கூட வாட்டரும் சேர்ந்து வெளியில் வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பும் தண்ணியும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. உப்பு வெளியில் வந்தால் தண்ணி வெளியில் வந்துடும், உப்பு உள்ளே போனால் தண்ணியும் வெளியில் போயிடும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், சோடியம் ரீஅப்சார்ப்ஷனை இன்ஹிபிட் பண்ணுறதன் மூலமாக சோடியம் வெளியில் வர வைக்க போகிறோம். சோடியம் வெளியில் வரும்போது என்ன பண்ணுவோம், அது தண்ணியும் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடும். ஸோ லூப் டையூரிட்டிக்ஸ்னால் இந்த மருந்தை எழுதணும். இதில் என்ன சொன்னேன், சோடியம் பொட்டாசியம் குளோரைட் டிரான்ஸ்போர்ட்டர், சோடியம் பொட்டாசியம் குளோரைட் டிரான்ஸ்போர்ட்டர் இதை தான் இன்ஹிபிட் பண்ண போகுது. இது இன்ஹிபிட் பண்ண என்ன ஆகும், சோடியம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாடியிலேருந்து வெளியில் வந்துடும். இதில் யூஸ் என்னன்னு பார்க்கணும். அதாவது லூப் டையூரிட்டிக்ஸோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடிமா கண்டிஷன். இடிமானா என்ன சொன்னேன், அக்குமுலேஷன் ஆஃப் தி ஃப்ளூயிட் இன் அவர் பாடி. அந்த ஃப்ளூயிட் எப்போ அக்குமுலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலர், கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலர், கார்டியாக் பேஷண்ட், சிரோசிஸ் ஆஃப் லிவர், சிரோசிஸ் ஆஃப் லிவர். இது இல்லாமல் மற்ற ரீனல் டிசீசஸ் இங்கே யூஸ் பண்ணலாம், ஹைப்பர் டென்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் அக்யூட் ரீனல் ஃபெயிலியருக்கு பொட்டாசியம் எக்ஸ்கிரீஷனை அதிகப்படுத்தலாம். இது இல்லாமல் இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் இன்ஜெக்ஷன் ஆஃப் தி டாக்ஸிக் ஆனியான்ஸ்.
புரோமின், அயோடைடு, ஃப்ளோரைடு இந்த மாதிரி ஆனியன்ஸ் வந்து சாப்பிட்டோம்னா அது டாக்ஸிக்காக மாறிடும். அதை நம்ம வெளியில் கொண்டு வந்துடலாம். இது இல்லாமல் ஹைப்பர் கலீமியா, கேலினா பொட்டாசியம், ஹைப்பர்னா அதிகம். ஸோ ஹைப்பர் கலீமியா கேன் ஆல்சோ பி ட்ரீட்டட் பை லூப் டயரிட்டிக்ஸ். இது இல்லாமல் நான் டயரிட்டிக் யூஸ் இருக்குது. என்னன்னா கால்சியம் எக்ஸஸாக நம்ம பாடியில் இருந்ததுன்னா அதை வெளியில் கொண்டு வரலாம். அண்ட் இல்லாமல் ரீனல் டியூபுலர் அசிடோசிஸுக்கு யூஸ் பண்ணலாம். என்ன சில ப்ராப்ளம்னா இந்த மருந்து யூஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம் வரும்னா யூரிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் பிளட்டில் அதிகமாக மாறும். தட் இஸ் கால்டு ஹைப்பர் யூரிசீமியா. யூரிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிறதுனால என்ன ஆகும், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கவுட்டுன்னு சொல்லக்கூடிய மூட்டு வலி. யூரிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷன் நம்ம பாடியில் அதிகமாகிச்சுன்னா கவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் வரும். கவுட் வந்து நத்திங் பட் ஜாயிண்ட் பெயின். இது இல்லாமல் கால்சியம் லெவலு அதிகமாகும் யூரின்ல. மெக்னீசியம் லெவலு பிளட்ல கம்மியாகும். ஹைப்பர் கால்சி யூரியா. ஹைப்பர்னா அதிகம், கால்சியம்னா கால்சியம், யூரியானா யூரின். ஹைப்போ மெக்னீசியமியா. ஹைப்போனா கம்மி மெக்னீசியம் பிளட்ல. ஹைப்பர் கிளைசிமியானா சர்க்கரை வியாதி. இதெல்லாம் அதிகமாகிறது சான்சஸ் இருக்கு. இது இல்லாமல் லூப் டயரிட்டிக்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு காது கொஞ்சம் மந்தமாக தான் கேட்கும். அது பேர் ஓட்டோ டாக்ஸிசிட்டி. ஓட்டோனா காது. இது இல்லாமல் சில பேருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும், ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன், ஜிஐடி டிஸ்டர்பன்சஸ், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்டில் ஒரு விதமான டிஸ்டர்பன்சஸ், ஹெப்படோடாக்சிசிட்டி. ஹெப்படோனா லிவர், மயால்ஜியானா மசில் பெயின் வரலாம். அடுத்த குரூப் ஆஃப் டயரிட்டிக்ஸ் வந்து தயசைடு டயரிட்டிக்ஸ். ஹைட்ரோகுளோர்தைசைடு, குளோர்தைசைடு, பென்ஸ்தைசைடு, பாலிதைசைடு, பென்ட்ரோஃப்ளூமெத்திசைடு, குளோபமைடு. இதெல்லாம் தயசைடு டயரிட்டிக்ஸ். இது இல்லாமல் குளோர்தாலிடோன், ஜிபாமைடு, இண்டாபமைடு, மெட்டலோசோன், பினெத்தசோன். இதுவும் தயசைடு டயரிட்டிக்ஸ் தான். இது என்ன பண்ணும், they inhibits electroneutral sodium chloride co-transport. It also inhibits carbonic anhydrase enzyme. Carbonic anhydrase enzyme பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த தயசைடு டயரிட்டிக்ஸோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா சோடியம் வாட்டர் ரிட்டென்ஷன். உடம்புல தங்கி போனால் பிளட் வால்யூம் அதிகமாக கார்டியாக் அவுட்புட், decrease in blood pressure. So thiazide derivatives என்ன பண்ணுவோம், reduces sodium and water retention, thereby blood volume, thereby cardiac output, thereby it produces reduction in blood pressure. But these also have some of side effect. Example, hypokalemia, hyperuricemia, hyperglycemia. Kalina potassium. Already I said hypokalemia, hyperuricemia, hyperglycemia. Loop diuretics முடிஞ்சிச்சு. அடுத்து தயசைடு diuretics முடிஞ்சிச்சு. This is the mechanism. Electron neutral sodium chloride co-transport. This is the sodium chloride co-transport. That is blocked by thiazide. இது யூஸ் பார்த்தீங்கன்னா இடிமா, எல்லா இடிமாவுக்கும் யூஸ் பண்ணலாம், ஹைப்பர் டென்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் ஹைப்பர் கால்சி யூரியா, யூரினில் கால்சியம் அதிகமாக வருது இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணலாம். டயபெட்டிஸ் இன்சிபிடஸுக்கு யூஸ் பண்ணலாம். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் மாதிரி டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் இருக்குது, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது. ஹைப்போகலிமியா, ஹைப்போக்ளோராமிக் அல்கலோசிஸ், ஹைப்பர் யூரிசீமியா, ஹைப்பர் கால்சிமியா, hyperglycemia, hyperlipidemia, erectile dysfunction, sexual defect வரும். மேல் அந்த மருந்து அதிகமாக சாப்பிடும்போது எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் மாதிரி
வரும். இது இல்லாமல் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் வரலாம். ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னா அலர்ஜி. மூணாவது முக்கியமான டயபெட்டிக் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஸ்பேரிங் டயபெட்டிக்ஸ். இதே நம்ம பொட்டாசியம் ஸ்பேரிங் டயபெட்டிக்ஸ் சொல்கிறோம்னா போன டயபெட்டிக்கில் பார்த்தீங்களா அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து ஹைப்போகலிமியா. ஹைப்போகலிமியானா என்னன்னா உடம்புல இருந்த பொட்டாசியத்தெலாம் வெளியில் கொண்டு வந்துட்டோம். அப்போ பொட்டாசியம் லெவல் குறைஞ்சிரும். ஆனால் பொட்டாசியம் ஸ்பேரிங் டயபெட்டிக்ஸ் என்ன பண்ணுவோம்னா பொட்டாசியத்தோட லெவலில் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பொட்டாசியம் ஸ்பேரிங் டயபெட்டிக்ஸ். பொட்டாசியத்தை வந்து ஸ்பேர் பண்ணுறதுனால இது பொட்டாசியம் ஸ்பேரிங் டயபெட்டிக்ஸ். இது வந்து டிஸ்டல் கன்வல்டட் டியூபிள்ஸ்லையும் கலெக்டிங் டியூபிள்ஸ்லையும் தான் ஆக்ட் பண்ணும். இது என்ன பண்ணும்? சோடியம் பொட்டாசியம் எக்ஸ்சேஞ்சை இன்ஹிபிட் பண்ணும். சோடியம் பொட்டாசியம் எக்ஸ்சேஞ்சை இன்ஹிபிட் பண்ணும். அதனால பொட்டாசியத்தை வந்து ஸ்பேர் பண்ணும். இது எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடிமாவும் யூஸ் பண்ணலாம். லிவர் சிரோசிஸ், ஹைப்பர் டென்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு லூப் டயபெட்டிக்ஸ், ரெண்டாவது தயசைட் டயபெட்டிக்ஸ், மூணாவது பொட்டாசியம் ஸ்பேரிங் டயபெட்டிக்ஸ். This is other use of diuretics or polyuria, cystic fibrosis, cyst, hypokalemia. இது நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு. ஹைப்பர்கலிமியா, ரைஸ் இன் பிளட் யூரியா, நாசியா, டிசினஸ், மசில் கிராம்பு, தசை பிடிப்பு தான் மசில் கிராம்பு, டயரியா, ஸ்கின் ரேஷஸ் அண்ட் ஆல்சோ precipitation of the renal stones. இன்னும் சில பொட்டாசியம் ஸ்பேரிங் டயபெட்டிக்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து ஸ்பைரனோலாக்டோன், எப்ளிரினோன். இந்த ஸ்பைரனோலாக்டோன், எப்ளிரினோன் என்ன பண்ணோம்னா இந்த ஆல்டோஸ்டிரான் ஒரு ஹார்மோன் சொன்னோம் பார்த்தீங்களா, ஆல்டோஸ்டிரான் ஒரு ஹார்மோனு. அந்த ஆல்டோஸ்டிரான் தான் சோடியத்தையும் வாட்டரையும் ரிட்டன்ஷன் பண்ணுதுன்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ பை கிவிங் ஸ்பைரனோலாக்டோன் we can inhibit the aldosterone receptor. இந்த டயபெட்டிஸ் எங்கே ஆகும்? இடிமா கண்டிஷனில் யூஸ் பண்ணலாம், இன்க்ளூசிவ் ஆஃப் லிவர் சிரோசிஸ். இட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் கன்ஜஸ்டிவ் கார்டியக் ஃபெயிலியர் அண்ட் ஹைப்போகலிமியா. இதுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குது. ஹைப்பர்கலிமியா, பெப்டிக் அல்சர் வந்து சீக்கிரமாக குணமாகாது, ஸ்கின்னில் வந்து ரேஷஸ் வரலாம். கைனகோமாஸ்டியா அப்படிங்கிறது என்னன்னா மேலுக்கு வந்து பிரஸ்ட் டெவலப் ஆகும். டெவலப்மெண்ட் ஆஃப் பிரஸ்ட் இன் மேல், தட் இஸ் கால்டு கைனகோமாஸ்டியா. அதே ஃபீமேல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேர் வில் பி இர்ரெகுலேஷன் இன் தி மென்ஸ்ட்ரேஷன். ஸ்பைரனோலாக்டோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிடணும். ஆண்களுக்கு வந்து பிரஸ்ட் டெவலப் ஆகலாம், பெண்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷனில் ப்ராப்ளம் வரலாம். அடுத்து ஆஸ்மாட்டிக் டயபெட்டிஸ். ஃபோர்த்து குரூப் வந்து ஆஸ்மாட்டிக் டயபெட்டிஸ். ஃபஸ்ட்டு லூப் டயபெட்டிக்ஸ், ரெண்டாவது தயசைட் டயபெட்டிக்ஸ், மூணாவது வந்து பொட்டாசியம் ஸ்பேரிங் டயபெட்டிக்ஸ், நாலாவது வந்து ஆஸ்மாட்டிக் டயபெட்டிக்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா மேனிட்டால் கிளைசரால் என்ன பண்ணும்? இது ஆஸ்மாலிட்டி ஆஃப் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடை அதிகப்படுத்தும். அப்போ என்ன பண்ணும்? டு ஈக்குவலைஸ் திஸ் ஆஸ்மாலிட்டி, இந்த ஆஸ்மாலிட்டியை சரி பண்ணுறதுக்காக வாட்டர் வில் பி ஷிஃப்டட் ஃப்ரம் இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேஸ் டு எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஸ்பேஸ். ஆஸ்மாலிட்டி டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஆஸ்மாலிட்டி டிஃப்ரென்ஸ் வரும்போது அதை சரி பண்ணுறதுக்காக உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ஷிஃப்ட் ஆகி வெளியில் வரும். அதனால் என்ன பண்ணும்? உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ மட்டும் அதிகமாகிட்டே இருக்கும். ஆஸ்மாட்டிக் டயபெட்டிஸ் வந்து வாட்டர் ஃப்ளோவை மட்டும்தான் அதிகப்படுத்தும். சோடியம் பொட்டாசியத்து கூட இது ஆக்ட் பண்ணாது. இது வந்து மேனிட்டால் கிளைசரால். They inhibits water reabsorption from the tubule so that the volume of voidable urine increases. Urine flow மட்டும் அதிகமாகும். ஒரு நாளைக்கு 1500 ml யூரின் போகிறோம் இல்லையா, அதை அதிகப்படுத்தும். So this is used for the treatment of acute renal failure. கிட்னி ஃபெயிலியருக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் செரிப்ரல் இடிமா. செரிப்ரம் வந்து பிரெயினில் இருக்கு இல்லையா, அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய இடிமாவுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லாமல் இன்ட்ராகுலர் ப்ரெஷர், கிளக்கோமான்னு ஒரு நோய் இருக்கு இல்லையா, அந்த நோய்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபிஃப்த்து கேட்டகரி வந்து கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார்ஸ். இங்கே
வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்தா கார்பனிக் ஆசிட் வரும். H2O plus carbon dioxide gives H2CO3. H2CO3 பிரியறப்ப என்ன பண்ணும்? H plus அயானும் HCO3 மைனஸ் அயானும் மாறும். ஹைட்ரஜன் அயனாகவும் பைகார்பனேட் அயனாகவும் மாறும். இந்த பைகார்பனேட் என்ன பண்ணும்? சோடியத்து கூட சேர்ந்து சோடியம் பைகார்பனேட்டாக மாறும். which is excreted. கவனிக்கணும். வாட்டர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு gives கார்போனிக் ஆசிட். இந்த கார்போனிக் ஆசிட் என்ன பண்ணும்? இந்த என்சைம் மூலமா கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் மூலமா H plus HCO3 மைனஸாக மாறும். இந்த HCO3 மைனஸ் வந்து சோடியம் கூட சேர்ந்து சோடியம் பைகார்பனேட்டாக மாறும். இதுதான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார்ஸ். ஸோ அசிட்டசோலமைடு, டோசோலமைடு, எத்தாக்சோலமைடு, டைக்ளோரோபினமைடு, மெத்தாசோலமைடு இதெல்லாம் கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னதெல்லாம் வரும் பாருங்க. H plus HCO3 minus gives H2CO3, H2CO3 gives H2O plus carbon dioxide. அதை இங்கே பார்க்கணும். இது யூரின்ல இருக்கு இல்லையா? ப்ராக்சிமல் கர்னல் பிபிள்ஸ் போகும்போது CO2 plus water gives H2CO3 with the help of carbonic anhydrase. இந்த H2CO3 தான் H plus HCO3 மைனஸாக மாறுது. இந்த H plus HCO3 மைனஸ் தான் சோடியத்து கூட சேர்ந்து சோடியம் பைகார்பனேட்டாக எலிமினேட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார்ஸ். ட்ரீட்மெண்ட் ஆஃப் கிளக்கோமா, அஸ்டசோலமைடு ட்ரக்ஸ் எல்லாம் கிளக்கோமாவுக்கு யூஸ் பண்ணலாம். யூரினை வந்து அல்கலைசேஷன் பண்ணலாம், மெட்டபாலிக் அல்கலோசிஸுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், எபிலெப்சின்னு சொல்லக்கூடிய வலிப்பு நோய்க்கு யூஸ் பண்ணலாம். மவுண்டைன் சிக்னஸ், மலை ஏறும்போது மலைக்கு போய் தங்கும்போது ஒரு ஹில் ரீஜனில் போய் தங்கும்போது வரக்கூடிய சிக்னஸுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். தீஸ் ஆல்சோ ஹேவ் சம் ஆஃப் சைடு எஃபெக்ட். எக்ஸாம்பிள் refractoriness, hyperchloremia, drowsiness and hypokalemia. So with this we have completed the diuretics. So next